பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 45 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்தது எது? பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. 12 விதமான கனிகளை தருவது எது? ஜீவ விருட்சம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் எங்கே இருந்தது? பரிசுத்த நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. மாதந்தோறும் தன் கனியை கொடுப்பது எது? பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஜீவ விருட்சத்தின் இலைகள் எதற்கு ஏதுவானவைகள்? ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. இனி டேஸ் சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. தேவனை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பவர்கள் யார்? தேவனுடைய ஊழியக்காரர். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் இருப்பது என்ன? தேவனுடைய நாமம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் எதில் இருக்கும்? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தில் இருக்கும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. தேவனுடைய ஊழியக்காரருக்கு எவைகள் வேண்டுவதில்லை? விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தில் எது இராது? ராக்காலம் இராது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. தேவனாகிய கர்த்தர் எவர்கள் மேல் பிரகாசிப்பார்? ஊழியக்காரர் மேல். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. தேவனுடைய ஊழியக்காரர் டேஸ் அரசாளுவார்கள்? சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. இந்த வசனங்கள் டேஸும் டேஸும் மானவைகள். உண்மையும் சத்தியமுமானவைகள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
கேள்வி எண் 15 சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரிவிக்கும் பொருட்டு யார் தம்முடைய தூதனை அனுப்பினார்? பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16 எதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்? தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17 இதோ டேஸ் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18 இந்த டேஸிலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். புஸ்தகத்திலுள்ள. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19 யோவான் யாரை வணங்கும்படி அவர் பாதத்தில் விழுந்தார்? தரிசனத்தில் தனக்கு காண்பித்த தூதனை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20 நீ டேஸ் செய்யாதபடிக்கு பார் என்று தூதன் யோவானிடம் கூறினார். இப்படி செய்யாதபடிக்கு பார் என்று. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21 தேவனை தொழுது கொள் யார் யாரிடம் கூறியது? தூதன் யோவானிடம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22 எவர்களோடும் கூட தானும் ஒரு ஊழியக்காரன் என்று தூதன் யோவானிடம் கூறினார்? யோவானோடும் அவன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட. கேள்வி எண் 23 எது சமீபமாய் இருக்கிறது? காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24 எதை முத்திரை போட வேண்டாம் என்று தூதன் யோவானிடம் கூறினார்? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25 எவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்? அநியாயம் செய்கிறவன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26 டேஸ் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் டேஸ் இன்னும் நீதி செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். வெளிப்படுத்தல் 22:11. கேள்வி எண் 27 பரிசுத்தம் உள்ளவன் டேஸ் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28 கர்த்தருடைய டேஸ் படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 29 கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் எதின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவார்கள்? ஜீவ விருட்சத்தின் மேல். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 30 வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பவர்கள் யார்?
கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 31. எவர்கள் யாவரும் புறம்பே இருப்பார்கள்? நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 32. சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு தூதனை அனுப்பியது யார்? இயேசு. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 33. நான் டேஸ் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கூறினார். தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன் என்று. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 34. பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் யார்? இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 35. எவர்கள் வா என்கிறார்கள்? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 36. டேஸும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 37. எவன் வரக்கடவன் என்று இயேசு கூறினார்? தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் என்று. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 38. விருப்பமுள்ளவன் எதை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்? ஜீவ தண்ணீரை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39. வாதைகளை தேவன் யார் மேல் கூட்டுவார்? தீர்க்க தரிசன வசனங்களோட எதையாகிலும் கூட்டுகிறவன் மேல். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 40. சாட்சியாக இயேசு எவர்கள் யாவரையும் எச்சரித்தார்? தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரையும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 41. ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் யாருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார்? தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போடுகிறவனுடைய பங்கை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 42. டேஸ் கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 43. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் சொல்வது என்ன? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 44. நம்முடைய கர்த்தராகிய டேஸ் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் கிருபை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 45. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் கடைசி வார்த்தை என்ன? ஆமேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.